முன்கூட்டியே அபராதம் செலுத்தினால் அதிகமாக சேமிக்கலாம். ஜனவரி 1 முதல் புதிய விதிகள். போக்குவரத்து துறை தகவல். கில்லான் பள்ளத்தாக்கு 3 மாநிலங்களில் இடியுடன் கூடிய கடுமையான மழையும் காற்றும் இருக்கும். அஜித் குமாருக்கு 2025 ஜென்டில்மேன் ஓட்டுநர் விருது. இன்ஸ்டாகிராமில் மனைவி ஷாலினி நெகிழ்ச்சி. AI உருவாக்கிய இளையராஜாவின் புகைப்படங்கள் மற்றும் குரலை சமூக வலைத்தளங்களில் பயன்படுத்த நீதிமன்றம் தடை. ஷேக் ஹசீனாவை வெளியேற்றும்படி இந்தியாவுக்கு வங்காளதேசம் நெருக்குதல். இன்று காலையில் பல்வேறு மாநிலங்களில் இடியுடன் கூடிய கடுமையான மழை மற்றும் காற்றும் இருக்கும் என வானிலை துறையான மெட் மலேசியா எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. கில்லான் பள்ளத்தாக்கிலும் பஹாங், நெகிரி செம்பிலான் மற்றும் மலாக்காவிலும் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீசும். பஹாங்கில் பிரா, ஸ்லாங்கூரில் கில்லான், புத்தாலிங், குலலங்காட், உலுலங்காட் மற்றும் செப்பாங்கிலும் இடியுடன் கூடிய கடும் மழையும் காற்றும் வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நிலைமை கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் மலாக்கா முழுமையிலும் இருக்கும். தெலங்கானா, கிளாந்தான், பெர்லிஸ், கிடா, பினாங்கு, பேரா மற்றும் ஸ்லாங்கூரிலும் கடுமையான காற்றும் கடல் கொந்தளிப்பும் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பான சூழ்நிலைகள் சிறிய படகுகள், கடல் பொழுதுபோக்கு மற்றும் கடல் விளையாட்டுகளுக்கு ஆபத்தானவையாகும். தெலங்கானா மற்றும் கிளாந்தான் கடற்கரை பகுதிகளிலும் நாளை வரை கடலில் நீர்மட்டம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். அரச மலேசிய போலீஸ் படையும் சாலை போக்குவரத்து துறையான ஜேபிஜேவும் வரும் ஜனவரி 1 முதல் ஒருமுகப்படுத்தப்பட்ட சம்மன் செலுத்தும் முறையை அமல்படுத்தவிருக்கின்றன. இதன் மூலம் இதுநாள் வரை வழங்கப்பட்டு வந்த அனைத்து விழாக்கால கட்டண சலுகைகள் முடிவுக்கு வருகின்றன. இப்புதிய முறை பே ஏர்லி சேவ் மோ, அதாவது முன்கூட்டியே செலுத்தினால் அதிகமாக சேமிக்கலாம் என்ற திட்டத்தில் வழங்கப்படுகிறது. அவ்வகையில் சம்மன் கிடைத்த 15 நாட்களுக்குள் கட்டினால் 50 விழுக்காடு தள்ளுபடி கிடைக்கும். 16 முதல் 30 நாட்களுக்குள் செலுத்தினால் 33 விழுக்காடு கழிவு கிடைக்கும். அதுவே 31 முதல் 60 நாட்களுக்குள் கட்டினால் முழு அபராத தொகையையும் செலுத்த வேண்டும். 60 நாட்களுக்கு பிறகு சட்ட நடவடிக்கை பாயும் அல்லது வாகன ஓட்டிகள் கருப்பு பட்டியலிடப்படுவர். அமலாக்க நடவடிக்கைகள் நியாயமாக இருப்பதையும் அதைவிட சீராக இருப்பதையும் உறுதி செய்வதோடு பொறுப்பான ஓட்டுநர்களை உருவாக்குவதையும் ஊக்குவிப்பதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கூறினார். இப்புதிய முறை அமலுக்கு வரும் முன் இறுதி சலுகை காலமாக டிசம்பர் 31 வரை போலீஸ் அபராதங்களுக்கு 70 விழுக்காடு வரையும், ஜேபிஜே அபராதங்களுக்கு 50 விழுக்காடு வரையும் தள்ளுபடி வழங்கப்படுகிறது. தாப்பா ஜலான் குனோங் பத்துபூத்தே ஊத்தான்லிப்போர் கொலவோவில் லாரி கவிழ்ந்து 5 மீட்டர் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. பேரா மாநில வனத்துறை ஊழியர்கள் 12 பேரும் மலை வழிகாட்டி ஒருவரும் காயமடைந்தனர். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மணி 2:30 அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் குனோங் பத்துபூத்தே பகுதியை சுற்றி அறிவிப்பு பலகைகளை நிறுவிய பின்னர் 11 பேரை ஏற்றிக்கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த 30 வயதுடைய ஒருவரால் லாரி ஓட்டி செல்லப்பட்ட போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. அப்போது கனத்த மழை பெய்து கொண்டிருந்ததால் குறுகிய மற்றும் வழுக்கும் கீழ்நோக்கிய பாதை காரணமாக லாரியின் இடது டயர் சாலையில் இருந்து நழுவியதாக முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது என தாப்பா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஜோஹாரி யயா தெரிவித்தார். லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் இடதுபுறம் சறுக்கி பலமுறை சுழன்று பின்னர் ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த பொதுமக்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்களின் உதவியுடன் பாதிக்கப்பட்ட அனைவரும் வெளியே கொண்டு வரப்பட்டனர்.
காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக தாப்பா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள்? இதோ உங்களுக்காக சமய மாநாடு 2025 ஜொஹோர் குலுவாங் தமன் பிர்சாத்து ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது. நேற்று பட்டவட் தாசிகுலுகோர் கம்போங் அயர் மலிந்தாங் பகுதியில் ரம்புத்தான் மரத்தின் கிளையில் சிக்கி கீழே இறங்க முடியாமல் இருந்த இளைஞரை தீயணைப்பு வீரர்கள் விரைவாக செயல்பட்டு மீட்டனர். சம்பவம் தொடர்பான தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே தீயணைப்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றபோது 26 வயது இளைஞர் மரத்தின் கிளையில் சிக்கியபடி இருந்ததாக பினாங்கு மாநில தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிப்பகுதி உதவி இயக்குனர் ஜான் சேகன் பிரான்சிஸ் தெரிவித்தார். அந்நபர் ரம்புத்தான் மரத்தின் கிளையை வெட்ட மரத்தில் ஏறிய போது அந்த கிளை அவர் மீது விழுந்ததால் முதுகில் கடுமையான வலி ஏற்பட்டு அவர் அங்கேயே சிக்கிக் கொண்டார். மீட்பு குழுவினர் ஏணியை பயன்படுத்தி அவரை பாதுகாப்பாக கீழே இறக்கிவிட்டனர். அவர் உடலில் காயங்கள் ஏற்பட்டிருந்ததால் அவர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். பகுதி நேர வேலைக்கு கூடுதல் வருமானமும் கமிஷனும் கிடைக்கும் என கூறப்பட்ட வாக்குறுதியை நம்பிய பெண் குமாஸ்தா ஒருவர் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரிங்கேட் சேமிப்பு தொகையை மோசடி கும்பலிடம் இழந்தார். பாதிக்கப்பட்ட 44 வயதுடைய அந்த பெண் இந்த விவகாரம் குறித்து நேற்று மாலை மணி 4:49க்கு புகார் செய்துள்ளதாக குலத்தரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அஸ்லி மொமாட்னோர் கூறினார். நவம்பர் 13ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் அப்பெண் தனது வீட்டில் இருந்தபோது கூடுதல் வருமானம் ஈட்டுவது குறித்து வாட்ஸ்அப்பில் ஒரு தகவலை பெற்றுள்ளார். பின்னர் அவர் டெலிகிராம் குழுவிலும் 205 ரிங்கெட் என சிறப்பு பணிக்குழுவிலும் முகவராக சேர்க்கப்பட்டதோடு ஒவ்வொரு பணிக்கும் செலவிடப்பட்ட மூலதனத்தில் 20 விழுக்காடு கமிஷன் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதனை நம்பி நவம்பர் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை அப்பெண் பல வங்கி கணக்குகளுக்கு மொத்தம் 94,569 ரிங்கேட் பணத்தை பட்டுவாடா செய்துள்ளார். வாக்குறுதி அளிக்கப்பட்டபடி கமிஷன் எதுவும் வழங்கப்படாததால் பணத்தை மீட்பதற்கு முயன்றபோது அனைத்து பணத்தையும் மீட்பதாக இருந்தால் மேலும் 50,000 ரிங்கேட் கூடுதலாக செலுத்துமாறு கேட்கப்பட்டதால் தாம் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்த அப்பெண் இச்சம்பவம் குறித்து போலீசில் புகார் செய்தார். இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 420 கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக அஸ்லி மொமாட்னோர் கூறினார். மாணவர் தலைமையிலான கிளர்ச்சியை எதிர்த்து நடத்தப்பட்ட கடுமையான அடக்குமுறை தொடர்பாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் வங்கதேச பிரதமரான பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஷேக் ஹசீனாவை இந்தியாவில் இருந்து வெளியேற்றும்படி வங்காளதேச அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. 78 வயதான ஹசீனா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தனது சர்வாதிகார ஆட்சி அகற்றப்பட்டதில் இருந்து இந்தியாவில் தலைமறைவாக இருந்து வருகிறார். ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த கோரி வெள்ளிக்கிழமை இந்தியாவுக்கு கடிதம் அனுப்பினோம் என வங்கதேசத்தின் இடைக்கால நிர்வாகத்தில் வெளியுறவுத்துறையை வைத்திருக்கும் தௌஹீத் உசேன் தெரிவித்தார். கடிதத்தின் உள்ளடக்கங்களை அவர் விரிவாக கூறவில்லை. ஹசீனா தப்பி ஓடியதில் இருந்து 3வது அதிகாரப்பூர்வ நாடு கடத்தல் கோரிக்கை இதுவாகும் என வங்காளதேச பத்திரிகை ஒன்று தெரிவித்தது. மனுக்குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக ஹசீனாவை குற்றவாளி என கண்டறிந்து அவருக்கு மரண தண்டனை விதித்த நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து அவர் திரும்புவதற்கு வசதியாக இருதரப்பு உடன்பாட்டின் கீழ் டெல்லிக்கு கட்டாய பொறுப்பு உள்ளது என்று டக்காவில் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.
பிரபல நடிகரும் காற்பந்தய வீரருமான அஜித் குமாருக்கு 2025ஆம் ஆண்டுக்கான ஜென்டில்மேன் ஓட்டுநர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த தொழில் முனைவரும் காற்பந்தய வீரருமான பிலிப் கெரல் நினைவாக அவருக்கு அவ்விருது வழங்கப்பட்டது. இத்தாலி வெனிஸ் நகரில் இந்த விருது விழா நடைபெற்றது. இது கைகடிகார நிறுவன உரிமையாளரும் பிரபல காற்பந்தய வீரருமான பிலிப் கெரல் நினைவாக அவரது மனைவி நடத்தும் விருது விழாவாகும். 5 வருடங்களுக்கு முன் காற்பந்தயத்தில் பிலிப் கெரல் உயிரிழந்த நிலையில் அவர் நினைவாக இவ்விருது விழா நடத்தப்படுகிறது. இந்நிலையில் இவ்வாண்டுக்கான விருது அஜித்துக்கு வழங்கப்பட்டது குறித்து அவரின் மனைவி ஷாலினி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார். விருது வாங்கிய கணவரின் பக்கத்தில் நிற்க பெருமைப்படுகிறேன் என ஷாலினி குறிப்பிட்டார். அஜித், ஷாலினி, மகள், மகன் என குடும்பமாக எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் அவர் பகிர்ந்துள்ளார். அப்பதிவை பார்த்த அஜித்தின் தீவிர ரசிகர்கள் இந்த 2025ஆம் ஆண்டை சிறப்பான ஆண்டாக கொண்டாடி தீர்க்கின்றனர். இவ்வாண்டு ஐரோப்பாவில் நடைபெற்ற கார் பந்தயங்களில் அஜித்தின் அணி குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றது. தவிர இந்திய அரசாங்கத்தின் 3வது மிக உயரிய விருதான பத்ம பூஷனும் அவருக்கு வழங்கப்பட்டது. இவ்வாண்டு அவர் நடிப்பில் வெளியான படங்களும் நல்ல வெற்றியை பெற்றிருப்பதால் அஜித் ரசிகர்கள் பெரும் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளனர். அஜித் அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் AK-64 படத்தில் நடிக்கிறார். முதல் முறையாக GM இந்தியன்ஸ் ஏற்பாட்டில் மிக விமர்சையாக ஸ்லாங்கூர் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஷாலாமுக்கு வரும். ஏஆன் புக்கிட் ரிமாவ் கூத்தக்கமுனிங் ஷாலாம் டிசம்பர் 4 முதல் 7 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ், தரமான பொருட்கள் நியாயமான விலையில். ஏஆன் பிக் புக்கிட் ரிமாவ் கூத்தக்கமுனிங் ஷாலாமுக்கு வாங்க. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். இசைஞானி இளையராஜாவின் உருவம் மற்றும் குரலை AI மூலம் உருவாக்கி பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அமேசான், யூடியூப், ஃபேஸ்புக், கூகுள், சோனி மியூசிக் உள்ளிட்ட எந்த டிஜிட்டல் தளங்களிலும் அவரின் அனுமதியில்லாமல் AI படங்கள் அல்லது படியாக்கம் செய்யப்பட்ட குரலை வணிக நோக்கில் பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டது. தனது தனிப்பட்ட உரிமையை பாதிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் ரீல்ஸ், மீம்ஸ் போன்றவற்றில் கூட அனுமதியின்றி தனது புகைப்படங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும், எனவே அதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி இளையராஜா முன்னதாக மனு தாக்கல் செய்திருந்தார். தன்னை அடையாளப்படுத்தும் வகையில் புகைப்படம், பெயர், இசைஞானி என்ற பட்டம், குரல் என எதனையுமே பயன்படுத்தக்கூடாது எனவும், ஏற்கனவே பதிவிட்ட புகைப்படங்களை நீக்க வேண்டும் எனவும் இளையராஜா மனுவில் வலியுறுத்தினார். அதோடு அனுமதியின்றி தனது புகைப்படங்களை பயன்படுத்தியதன் வாயிலாக கிடைத்த வருமான விவரங்களையும் தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் என நீதிமன்றத்தை அவர் கேட்டுக்கொண்டார். மனுவை விசாரித்த நீதிபதி இளையராஜாவின் தனிப்பட்ட உரிமைகள் மீறப்படக்கூடாது என வலியுறுத்தி அந்த இடைக்கால தடையை விதித்தார். Check out my hands-free Go Golf Skechers slip-ins. I just step in and they're on. No bending down, no touching. Great, but it's your turn to play. My bad. Go Golf Skechers slip-ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't?